தொல்லைக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டாம். நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? இவர்தான் அந்த ஆயின் பாட்சத்தை சுட்டுட்டாரு. எப்படி சுட்டுருக்காரு பாருங்க, பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. சூடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் வேணா. அசிங்க பிடிச்சவனே பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமா? நான் என்ன கிளம்பிட்டா காட்டுறேன், ஜவுசோட காட்டுறேன். நான் ஒண்ணுமே பண்ணலாமா? அக்கடான்னு படுத்து கிடந்தேன். பாசா அந்த பொட்டி எடுத்து கொதிக்க கொதிக்க வச்சு தேய்ச்சினாரு. ஒண்ணுமே பண்ணலையா? நான் சொன்னேன்டா ஆயின் பண்ண வேணாம் பண்ண வேணாம். அப்புறம் ஏன் அந்த மாதிரி பண்ண? என்ன பண்ண பாருங்க, எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டுறத கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுக்கு உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா இடியட். இதுல ஓட்டையை போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீ தான் சொல்லுங்க. தூங்கிட்ட நான் எப்படி ஓட்ட பண்ண முடியும்? சோவனா புடி தனியா கொண்டு போய் வச்சு கிள்ளி கிளி கிளிங்க மனப்பூர்வமா இருக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி என்ன கேவலமா பேசுறீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அண்ணன் கட்டா இப்போ சோமனா முடிச்சோம்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி எனக்கு போதும். எனக்கா போதும். ஒரு பேண்ட் எடுத்ததுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். நாளைக்கு நான் காலேஜுக்கு எதை போடுறது? ஏன் இதான் போடணுமா? வேற பேண்ட் சட்டை இல்லையா? இது என்னோட யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம் போட்டு போறதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடண்ட்? அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்த கிடைக்கிற ஆயின் பாக்ஸ் சைக்கிள் நம்ம படிச்சுக்கலாம். வாசி அதான் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க. என்னடா தேடுற? இல்ல இன்னொரு அயன் பாக்ஸ் காணாமேப்பா. இன்னொரு அயன் பாக்ஸ் இங்க பாருங்க. ஓட்டர் இருக்கு, அயன் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இருக்கு பாருங்க. கட்டி கட்டில வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது நெருப்புல சுட்ட ஆறிடும், வெறுப்புல சுட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாக்க கண்ணதாசா சேதுதாசா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.